தேடிட்டே இருக்கேன். டைமண்ட் எங்கே போனானே தெரில. செல்லக்குட்டிமா, டைமண்ட் அண்ணாவை எங்கடா? ஆ, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் தாங்குதுப்பா. பிறந்த குட்டியிலேருந்து இங்கே தான் இருந்தான் டைமண்ட் பிளாக்கி. இப்போ எங்கே இருக்கான், எங்கேயும் மாட்டிக்கிட்டானா என்னன்னே தெரியல. அது ஒரு இது, பூனைகள் வளர்த்தா அவங்களுக்கு ஒன்றுன்னா திங்கிங் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்குது. 2 நாள் ஆச்சு வந்து. டைமண்ட் ஏன் என்ன இவ்வளோ போயிடுச்சா? அமீன் பிரதர், என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க? என்னாச்சு? இருக்கா உங்களுக்கு? க்ரொக்கடைல், கேட், டைகர் உங்களுக்கு இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அமீன் பிரதர், எங்கே அந்த பூனையை காட்டுங்க சிஸ்டர். எந்த பூனைய? எங்கே அந்த பூனையை காட்டுங்க. நம்ம வீட்டு பூனை மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். நானும் டெய்லி போய் தேடிட்டு வரேன், எங்கே போனான்னு தெரில. எங்கேயும் சேஃபாக பத்திரமா இருந்தால் சந்தோஷம்தான். எங்கேயும் மாட்டிக்கிட்டு ஏதோ பிடிச்சிட்டு இதுன்னா அதுதான் ரொம்ப யோசனையாக இருக்குது. பசி தாங்க மாட்டான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவான். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு வேலையே ஓடவே மாட்டேங்குது. இது கூடயும் விளையாடுறதுக்கு ஆள் இல்லாமல் தனியாக ஃபீல் பண்ணுது. நிழல பார்க்குது பாருங்க. செல்லக்குட்டிமா, அழகு, வெயில் பயங்கர அடிக்குது. இப்படி இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான், வெளியவே போக மாட்டான். மற்ற குட்டிகளாவது வெளியே போகும், இவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். டைமண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நின்றுட்டு இருந்தா ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்குறேன் காணோம். நாய்கள் துரத்திட்டு போயிடுச்சா என்னன்னு தெரில.